2024 அதிகமாக பேசப்பட்டது அதிமுக வர்சஸ் பாஜக. பல விஷயங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தின் போதும் பேசப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்களுக்கு இனிமே கூட்டணி இல்லைன்னு சொன்ன தருணத்தில் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு, கூடா நட்பு கேடில் விளையும், தொடர்ந்து பாஜக இங்கே தோல்வியை சந்திக்குது. ரெண்டாவது. மூணாவது இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஒட்டுமொத்தமாக அதிமுக அறிவிக்க வேண்டியது எடப்பாடியார் தானே. பியூஷ் கோயல் பார்க்குறாரு, மோடி வராரு, அறிவிக்க. ஆக அதிமுகவை ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுது பாஜகன்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. தி ஃப்ளோர் இஸ் ஓப்பன் டு யூ. இதில் என்ன குற்றச்சாட்டு வைக்க என்ன இருக்குது? அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் அவர் பேச ஆரம்பிக்கும்போது நான் கேட்டுகிட்டே வந்தேன். வர வழியிலே டிராஃபிக்கில் கொஞ்சம் ஹெல்டப் ஆயிடுச்சு. அவர் எடுத்த உடனே சொன்னார், எங்கள் கூட்டணி முடிஞ்சு போச்சு ரொம்ப நாள் முன்னாடியே அப்படின்னாரு. அது முடிஞ்சு போச்சு, கரெக்டு தான். அந்த வகையில் முடிஞ்சு போன கூட்டணி அப்படின்னாரு. கரெக்டு தான், அது முடிஞ்சு போன கூட்டணி தான். அதனால தான் நிறைய குரல்கள் எழும்பி இருக்கு. இப்போ தான் காங்கிரஸ் தனக்குண்டான இடத்த தேட ஆரம்பிச்சிருக்கு. நான் சந்தோஷப்படுறேன். ஒரு வகையில் நான் காங்கிரஸ் வளரணும்னு ஆசைப்படுதுங்கிறதுல நான் மகிழ்ச்சி அடையிற ஒரு ஆளில் நானும் ஒருத்தி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த அளவில் அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குற அளவுக்கு குரல்கள் அங்கே எழுந்திருக்குன்னா உண்மையாகவே அதை அவங்க குதூகலத்தோடு அதை முன்னெடுத்து செல்லணும். மேற்கொண்டு முன்னெடுத்து சென்று திமுகட்டேருந்து அதை வாங்குகிற அந்த இத்தனை வருஷம் காமராஜரை அடக்கி உடக்கி ஒழித்து வந்தது தான் திமுக. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அட்லீஸ்ட் இத்தனை வருஷம் காங்கிரஸை வச்சுக்கிட்டு, காங்கிரஸை செக்குலர் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி திமுக ஆட்சியை ருசிச்சிருக்காங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தப்போ கூட மைனாரிட்டி திமுக காங்கிரஸ் உதவியோட காங்கிரஸ் அமைச்சரவையில் சேர்க்காமையே கிள்ளிக்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டதை நம்ம மறக்க முடியாது ஒரு காலம். அப்படி இப்போவும் கூட்டணியில் எங்களுக்கு இன்னென்ன அதிகாரங்கள் வேணும் அப்படின்னு அங்கே இருக்கிற இளைய தலைமுறை மொத்தமாக கேட்குறாங்க. காங்கிரஸ் இருக்க எல்லாரும் கேட்குறாங்க. அதனாலே விஜய் கூட போயிடலாமான்னு நினைக்கிறாங்க. அந்த மனநிலை கூட அங்கே உருவாயிடுச்சு. சூர்யா சார் கேட்பது அவங்க உரிமை, அவங்க கேட்கறது தப்பில்லை. ஆனால் நாங்கள் கொடுக்கறது கொடுக்க மாட்டோம். அதுதான் அவங்களோட நிலைப்பாடு. அதாவது அவங்க என்னதான் கம்மியாக ஜெயிச்சு வந்தாலும் 32 பேர் தேவைப்பட்டப்பவே கொடுக்கல. அப்பயே அடிமை சாசனம் எழுதி வாங்கிட்டு அடிமைகளா தான் வச்சிருந்தாங்க காங்கிரஸ். அதுதான் இவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு அதிமுக மிச்ச பிற கட்சிகள் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாஜக அப்பர் ஹேண்ட் எடுக்குது, ஹை ஹேண்டட்னஸ்ல நடத்துறாங்க. ஒரு ஹை ஹேண்டடும் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தெளிவா இருக்கு. வார்த்தையிலே தெளிவு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இதுல என்டிஏ கூட்டணி, ஆனா அதிமுக தான் அதுக்கு சீஃப். ஓகே, அதிமுக தான் லீட் பண்ணுது. அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு எழுதி வச்சுக்குங்க. அதனால ஒற்றை ஆட்சியாக ஒற்றை கட்சியாக அதிக பெரும்பான்மையோடு ஜெயிச்சு அதிமுக வந்துச்சுன்னா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். நாங்கெல்லாம் உதவியா இருப்போம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே நேரம் ஆட்சிக்கு தேவைப்படும் நம்பர் கிடைக்கலன்னா அப்புறம் பேசப்படும். அது அன்னைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு எதுக்கு அதை பத்தி பேசுறோம்? இன்னைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக ஆட்சி அமைக்கட்டும் நாங்களும் ஆசைப்படுறோம். திமுகவை ஒழிக்க வேண்டுமானால் அதிமுக ஆட்சி அமைக்கணும். ஒன்றிணைந்த செயல்படுவோம். இடைத்தேர்தல் காலம் தொட்டு ஒன்றிணைந்த அதிமுக குரல் கொடுப்பது பாஜக நம்ம பார்த்திருக்கோம். இந்த முறை டிடிவி அவர்கள் உள்ள வராங்க. போன மாசம் வரைக்கும் பேசின பேச்சுக்கள் இருக்கு. எப்படி இதை கையாள போகிறார்கள் என்ற ஒரு வாதமும் வைக்கப்படுகிறது. ஒண்ணு, அவர் டிடிவி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. அவரோட பேட்டியிலே சொல்லிட்டாரு, நாங்க பங்கெடுத்துக்கிறோம், இதில் பயணிப்போம். திரு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. அவங்களுக்குள்ள சுமூகமாக எல்லாமே சரியா போச்சு. அவ்வளோதான். ரெண்டு பேருமே ஒற்றை கொள்கையில் பயணிக்கக்கூடிய கட்சிகள் தான் அதிமுகவும் அமமுகவும். ரெண்டு பேரும் ஒரே தலைவர்களை ஏற்றுக்கிட்டவங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மையார் அவர்களை ரெண்டு கட்சியும் ஒன்றா ஏற்றுக்கிட்ட கட்சி தான் அது. வேற வேற கொள்கை கூட கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி கொள்கை. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள பிஜேபி கூட ஒரே கொள்கை. அது நீங்க சார் பேசாதீங்க, நீங்க குறுக்க ஒண்ணும் பேசாதீங்க. நீங்க அப்புறம் சொல்லுங்க. கொள்கையை சொன்னீங்களா? கொள்கை தேர்தல் கூட்டணி எப்படி வேணா இருக்கலாம். குறை சொல்லும்போது சூர்யா குறுக்கிடுறீங்க. சூர்யா இருங்க. உங்க கொள்கையை சொல்லும்போது மட்டும் அவங்க முடிச்சிட்டு நான் அவர் அடுத்து நீங்க தான வர. அமைதி சூர்யா அமைதி பேசுறாங்க. நீங்க அமைதி இவர் இப்படி பேசுறாங்க. சூர்யா கொஞ்சம் அமைதியா முடிச்சிட்டு அடுத்து உங்களுக்கு தான் வர. உங்க நேரத்துல நீங்க கண்டிப்பா நான் வர. உங்களுக்கு வாய்ப்பு தரேன். வெறும் அவர் சூர்யா வச்சு 1-to-1 எடுங்க. என்னத்துக்கு போய் டிபேட் எல்லாம் நீங்க முடிச்சிருங்க. உங்க நேரம் நீங்க முடிச்சிருங்க. அந்த அளவுல இன்னைக்கு இவங்க கட்சியில இவங்க கூட்டணியில பயணிக்கல எல்லாருக்கும் ஒரே கொள்கையா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கிற 13 கட்சிக்கு 13 கொள்கை இருக்கு. இவங்க காங்கிரஸோட கொள்கையை என்னைக்கு பின்பற்றினாங்க? என்னைக்குமே பின்பற்றது கிடையாது. இவங்களோடது திராவிட சிந்தனை, அவங்களோடது காமராஜர் சிந்தனை.
இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. காமராஜரை ஒழிச்சதுதான் திமுக. இவங்க என்ன அதிகாரம் இருக்கு? இவங்க காமராஜரை பத்தி அதிகாரம் கிடையாது. அவர் அழிச்சவங்க தான் திமுக. திமுகவுக்கு எதிரான எல்லா சக்திகளையும் ஒன்றிணைக்க வேண்டும். இதுதான் பியூஷ் கோயலும் பேசிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு மோடியும் அதுதான் சொல்லும்போது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2 பேர் பிரேமலதா அவர்களும் திரு கிருஷ்ணசாமி அவர்களும் இன்னைக்கு அந்த அரங்கத்தில் அவர்களுடைய புகைப்படங்கள் இல்லை. இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்க அரங்கத்தில்னா அது வந்து என்ன சமிகையை கொடுக்குது? நம்ம ஒட்டுமொத்தமா நாங்க வந்து எதிர் சக்தியை கூட்டிட்டோம், என்டிஏ வலுவடைஞ்சு நம்ம சொல்லிடலாமா? எப்படி வலுவடைந்த என்டிஏ தான். இன்னும் அடுத்த கூட்டம் வந்து மீண்டும் பிரதமர் வர வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டத்தில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்படி எடுத்துக்கோங்க. அந்த அளவில் அதுவும் வந்துடும். அது அடுத்த ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கூட்டணி விரிவாக்கம். இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 1.5 மாதம் 2 மாதம் இருக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு. அந்த டைமுக்குள்ள இது எல்லாமே செட்டில் ஆகி விரிவடைந்த கூட்டணி, இன்னும் வலிமையான கூட்டணி, இன்னும் விரிவடைந்த கூட்டணியா மாறும். நான் ஒரு சின்ன கேள்வி வச்சுட்டு சூர்யா கிட்ட போயிடுறேன். ஆனால் இதே நேரத்தில் பாஜக மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மத்தியில் ஆளுகின்ற அரசு பாஜக அரசு. இங்க கூட்டணியை பத்தி பேசும்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் புது கட்சி தொடங்கின விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு சிக்கல். படம் வெளியாவதிலிருந்து சிபிஐ வரைக்கும் இதற்கும் பாஜக அப்படின்ற குற்றச்சாட்டை தான் காங்கிரஸும் சரி திமுகவும் சரி வைக்கிறாங்க. அவங்க வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து விஜயை நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் அவங்க மட்டும்தான். ஏன்னா அவர் விஜய் எதிர்க்கிறது திமுகவை தான், திமுக கூட்டணியை தான். அவர் கொள்கை, அது கொள்கைங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. தேர்தல் கூட்டணியில கொள்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பல நேரங்களில் கொள்கையை விட்டுட்டு கலைஞர் அவர்களே பாஜகவோட கூட்டணி வச்சதை நம்ம மறந்துடக்கூடாது. அன்னைக்கு அமைச்சரவையிலையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் அவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அது இந்த பாஸ்ட் இல்லைன்னு சொல்லி அழிச்சிட முடியுமா? எரேஸ் பண்ண முடியுமா? அப்படி கொள்கையை விட்டுட்டு வந்தவங்க தான் திமுக. பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டவங்க தான். மறந்துட்டு இன்னைக்கு பேசக்கூடாது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன், ஒரு படத்தோட சர்டிஃபிகேஷனுங்கிறது மேண்டேட்ரி. இந்த சிபிஎஃப்சியோட சர்டிஃபிகேஷன் வந்து மேண்டேட்ரி. அது டிஸ்கிரிஷனரியோ ஆப்ஷனலோ கிடையாது. அந்த அளவில் அந்த மேண்டேட்ரி சர்டிஃபிகேஷனை முறையாக என்ஓசிஸை கொடுத்து அதுக்குண்டான நடவடிக்கைகள் என்னெல்லாம் அதெல்லாம் கொடுத்து அதை இப்போ கூட கிளியர் பண்ண முடியும். அது ஒரு விஷயமே கிடையாது. அதே நேரம் சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களா கேட்டது, சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டது விஜயும் அவங்களோட கட்சியும் தான். இந்த பிரச்சனை நடந்திருக்கிறதுல நிறைய உள்ளடி வேலை இருக்கு. மாநில அரசு அதோட காவல்துறை தப்பு பண்ணியிருக்கு, எங்களுக்கு எதிராக நிறைய திட்டம் போட்டு பண்ணாங்க, அதனால இதுல அவங்களோட புலனாய்வு இருக்கக்கூடாது, மத்திய புலனாய்வு வேணும்னு கேட்டதே விஜய். அப்ப விஜய் வந்து கேட்டவர் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டாமா? அது ஒரு அழுத்தமா எப்படி பார்க்க முடியும்? அவர் போய் 2 தடவை போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை டீட்டெயில்டா என்ன சம்பவம், அங்கே சம்பவ இடத்துல இருந்திருக்காரு, சம்பவம் நடந்த இடத்துல அவர் ஆர்கனைஸ் பண்ணதும் அவங்க தான், அதை எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. அந்த என்கொயரியும் வந்து அதுலயும் அரசியல் கிடையாது. நிச்சயமா வந்து பாஜகவோட அழுத்தம் மக்களை திசை திருப்புவதற்காக இவங்க போடுற வேடம் எல்லாம் மக்களுக்கு புரியாதா? இல்ல இளைஞர்களுக்கு வேஷம் எல்லாம் புரியாதா? முதல் கட்ட வாக்குறுதிகள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்ட வாக்குறுதிகள்லாம் வந்து சுத்தமா டிஎம்கேவோட எந்த வாக்குறுதியும் கிடையாது. டிஎம்கே வெறும் 1000 ரூபாய் குறிப்பிட்ட பெண்களுக்கு தான் தராங்க, 2000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும். அது போக ஆண்களுக்கான பேருந்து இதை விரிவாக்கம் பண்ணி பெண்கள் அண்ட் ஆண்கள் எல்லாருக்குமான பேருந்து வசதி, தொடர்ந்து இந்த ஃப்ரீபி கல்ச்சரை எதிர்ப்பது பாஜக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க, பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல கூட இந்த ஃப்ரீபி கல்ச்சர் அவங்களும் எடுத்துட்டு வராங்க. கட்டாயமா நிதி நிர்வாகம் நன்றாக இருந்தால் ஃப்ரீபி கல்ச்சர் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அவசியமானவருக்கு அளிப்பதில் தவறில்லை. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முனைவோருக்கு பாஜக அரசு வந்து 10,000 ரூபாய் ஒரு மாசம் வச்சு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தொழில் முனைவும் பெண்களுக்கு இப்ப பீகார்ல எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வரவிட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் திட்டமா இருக்கட்டும், ஆண்களுக்கான வசதி, பெண்களுக்கான பேருந்து வசதி, இந்த மாதிரி எல்லா திட்டங்களுக்கும் நிதி நிர்வாகம் நல்லா பண்ணி ஊழலே இல்லாத நிதி நிர்வாகத்தை கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடுடைய கடனும் குறையும், இந்த ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுக்கும் நிதிகள் முழுமையா கிடைக்க பெறும். நீங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்ல போற இந்த காசெல்லாம் ஒழுங்கா மக்கள்கிட்ட வீட்டுக்கு எடுத்துன்னு போகாம மக்கள்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணா இந்த 2000 ரூபாய் மக்களுக்கு சாத்தியம்தான். தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் 2014 தேர்தல் தொட்டு மக்கள் விரோத செயல்பாடுகளை உடைய பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது, வளர முடியாது. இந்த கூட்டணி அதனால வெற்றி பெறாது. இதுதான் இதயத்துள்ள அவர்களுடையதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாஜகவை காட்டி பாஜகவோட கூட்டணி தோல்வி அப்படின்னா வாட் டஸ் பாஜக இன்ட்ராஸ்பெக்ட்? பாஜக என்ன புரிஞ்சுக்குது? இல்லை பாஜகவிற்கு தெளிவான ஒரு கருத்து இருக்கு. எல்லோருக்குமான ஆட்சியை வழங்குவது என்பதான ஒரு இன்க்ளூசிவ் growth and inclusive development
அண்ட் இன்க்ளூடிங் எவ்ரிபடி அப்படிங்கிறது பாஜகவோட அஜெண்டா. இந்தியாவில் 2 MP இருந்ததை தாண்டி இன்னைக்கு 3 முறை தொடர்ந்து ஆட்சியில் பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 20 மாநிலங்களில் இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக மாறி இருக்கு. 28ல் 20 மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். அப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்க வந்து எதற்காக பாஜகவை காமிச்சு பூச்சாண்டி வேலை என்ன சிக்கல் அப்படின்னா, பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு கேரளா, நேற்று தமிழ்நாடு ஆளுநர்கள் மூலமாக. இரண்டாவது அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா இடி, எலெக்ஷன் கமிஷன், சிபிஐ, அதெல்லாம் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நெருக்கடி கொடுக்கிறது. காலத்துல மாடியில ரெய்டு விட்டுட்டு கீழே கூட்டணி பேசலையா என்ன? காங்கிரசும் செஞ்சது தானே. அது பிறகுதான் ஒண்ணா இருக்கிறோம். சொல்லி எங்க தலைவர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. ஹார்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த அளவுல வந்து ரெய்டு விட்டுட்டு தான் கூட்டணி முடிச்சாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நானே அது உள்ள இருந்தப்ப நானே நேரா பார்த்ததுதான். அந்த அளவுல வந்து எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப கிடையவே கிடையாது, யாருக்குமே கிடையாது. இங்க வந்து ரொம்ப தெளிவான அஜெண்டா இருக்கு. இங்க நாட்டு மக்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு தான் பாஜக எல்லா மாநிலங்களையும் தன்னுடைய முயற்சியை எடுத்து வருது. விஜய கொண்டு வருவதற்கு சிபிஐ பயன்படுத்துகிறது, அதே மாதிரி சிபிஎஃப்சி பயன்படுத்துகிறது. இன்னைக்கு விஜய் எந்த அளவுக்கு பழி வாங்குது. விஜய் மேல இருக்கிற கரிசனம் புரியுது. பேசும்போது நான் பேசவே இல்ல. தயவு செஞ்சு பொறுமையா கேட்க சொல்லுங்க. அந்த அளவுல சிபிஎஃப்சி சிபிஐ எல்லாம் ஒரு ப்ரொசீஜரலா நடக்கிற விஷயங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இதெல்லாம் அழுத்தம் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. அந்த அளவுல வந்து என்னைக்குமே பாஜக வந்து ஒரு இன்க்ளூசிவ் growth. அதே நேரம் தமிழ்நாடுடைய மிகப்பெரிய வளர்ச்சி என்பது பாஜக கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ஜிஎஸ்டி 10 ஆண்டுகள்ல கொடுத்திருக்காங்க. 3 லட்சம் கோடி ரோட்ஸுக்கு கொடுத்திருக்காங்க. பல லட்சம் கோடி. ஒரே வரியில ஒரு கேள்வி. நாளை மாலை மோடி தலைமையில் நாம நாளை மாலை என்ன எதிர்பார்க்கலாம் சுருக்கமா? சிறந்த ஒரு மெகா கூட்டணி அமைவதற்கான ஒரு கூட்டமாக இருக்கும். அதே நேரம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து தன்னுடைய பார்வையையும் அவர் கூறவிருக்கிறார். மத்தியிலிருந்து நிறைய நிதிகள் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இங்க தமிழ்நாடு சில திட்டங்களை திட்டமிட்டே புறக்கணிக்கிறார்கள். இது எல்லாமே மக்கள் நல திட்டங்கள். இது எல்லாமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் பொழுது அனைத்து திட்டங்களும் சிறப்பா வந்து ஊழலற்ற ஆட்சியை வழங்குவதற்கான ஒரு நிலைப்பாட்டை பிரதமர் அவர்கள் அறிவிப்பார். சூர்யா, நீங்க எல்லாம் பேசுறோம். நாளை மாலை வெற்றி கூட்டணி அறிவிக்கப்பட போகிறது. வெற்றிக்கான கூட்டணி நீங்க பாருங்க அப்படின்னு தான் தெளிவா சொல்றாங்க. நாம 1000 பேசலாம் ஸ்டுடியோக்குள்ள இருந்து. மக்கள் பல்ச பாருங்க. 5 வருட ஆட்சி முடிஞ்சிருக்கு. இப்படி பல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. நாளைக்கு அது வெற்றி கூட்டணி அறிவிக்கப்பட கரண்ட் பில்ல கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. வரியை குறைக்க சொல்லுங்க. நன்றி மேம். இந்த அளவுல ஸ்லாப் ரேட் கொண்டுறோம் நாங்க. மாசம் மாசம் கரண்ட் பில் போடுறேன் நாங்க. எதுவுமே பண்ணாம எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. சூர்யா அவங்க வேற முடிக்கணும். நன்றி. நான் முடிச்சறேன். முடிச்சறேன். லாஸ்ட் வந்து முடிச்சறேன். தயிர் விலை அந்த பஸ் டிக்கெட் இது செத்துனா எல்லாம் பஸ் டிக்கெட் விலைவாசி எல்லாம் எகிரி போய். நன்றி நன்றி நன்றி. சூர்யா முடிச்சிருங்க. சூர்யா சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா. இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் எல்லாரையும் கூப்பிட்டு தோத்துருவோம் சொல்றது கூட்டம் போது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் என்னை பொறுத்த மட்டும் ஒரே வரிதான். இங்க தியாகியா துரோகியான்னு ஒரு பஞ்சாயத்து வைப்போம். தியாகத்துக்கும் துரோகத்துக்கும் விளக்கம் கேட்போம். என்ன கேட்போம்? தமிழர்களோட வாழ்வாதாரத்தையும் வளர்ச்சியையும் அடுத்த தலைமுறை கட்டத்தை எட்டுவதையும் அழிக்க துடிக்கிற பிஜேபிக்கு துணை போன எடப்பாடி பழனிசாமி அங்க தியாகியா தெரிகிறார். ஆனால் தமிழர்கள் மனதில் துரோகியாக தெரிகிறார். 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிச்சிட்டு 10 வருஷம் கூப்பில உட்கார்ந்து நாம இதை பத்தி பேசலாமா? அந்த தமிழர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ் உணர்வுள்ளவர்கள் அப்படிப்பட்ட தமிழர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் பிஜேபியோட எல்லாத்திலும் 0 வாங்கிட்டு உட்கார்ந்து தேர்தல் நம்ம பார்த்துட்டோம். 2026 தொடரும். காமராஜரை அழித்தொழித்த திமுக துரோகி நாளை மாலை நம்ம பார்க்க போறோம்.